ஒரு தேதி கட்டியிருக்காங்க. அடுத்து என்னன்னா 3 மரக்கன்று பணிகள். மொத்தம் எத்தனை பணிகள் செஞ்சிருக்கீங்கன்னா சென்ற வருடத்துல 10 பணிகள். சரிங்களா? 10 பணிகள்ல 221 குடும்பங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க, பயனடைஞ்சிருக்கீங்க. 221 குடும்பங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க, நீங்க வேலை செஞ்சிருக்கீங்க. அடுத்து அதுக்கு உங்களுக்கு திறன்சாரா கூலியாக 28,66,367 ரூபாய் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, வழங்கியிருக்காங்க. இந்த தொகைக்கான நிதி தான் என்னது உங்களுக்குலாம் கரெக்டா போயிருக்கா அப்படிங்கிறத ஆய்வு பண்ணதான் எங்களுடைய இந்த 4 நாட்கள் பணிகள். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு மற்ற ஒவ்வொரு கிராம சபை கூட்டமும் நடக்கணும். அந்த கிராம சபையிலாம் யாருக்கு தலைவர் இருந்தாங்கன்னா அந்த கிராம சபைக்கு அந்த தலைவர் என்ன செய்வாங்க, அந்த கூட்டத்தை நடத்தி என்ன செய்வாங்க, தீர்மானங்கள் நிறைவேற்றுவாங்க. நம்ம இது என்னது அப்படின்னா 3 நாள் வேலை திட்டத்திற்கான சிறப்பு கிராம சபை கூட்டம். அதனால என்னன்னா நம்ம இந்த கூட்டத்துல இந்த திட்டத்துல பயனடையக்கூடிய ஒரு மூத்த குடிமகளையாக நம்ம என்ன செய்யணும், தலைவரா நம்ம தேர்வு பண்ணணும். அதுக்கு நமக்கு செல்வின் அவர்கள் நமக்கு சிறந்த குடிமகனா சிறப்பு கிராம சபைக்கு